அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற ஒரு டாபிக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு. கிட்டத்தட்ட கிளாஸில் நிறைய பேர் கேட்ட கேள்வி, யூடியூப் சேனல்லையும் நிறைய பேர் கேட்ட கேள்வி. இந்த ஒரு டாப்பிக்கு எப்பயுமே ஒரு வரவேற்பு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட இறை சிந்தனை அப்படின்றது நம்ம நிறைய பேருக்கு இருக்குது, இறை நம்பிக்கை நம்ம நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதனால் நம்ம நிறைய பேர் வந்து கோவில் போவோம், ஜீவ சமாதிஸ் போவோம், தெய்வங்களை தேடி நம்ம நாடி நிறைய விஷயத்துக்கு நம்ம போகிறோம். இப்போ இன்னைக்கு அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்த தான் நம்ம பேச போகிறோம். ஸோ வந்து இருக்கிறதுலே ஒரு மிக சிறந்த ப்ரேயர்ஸ் என்ன, அந்த ப்ரேயர்ஸ் வச்சோன்னா நம்மளுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். எல்லோருக்குமே வந்து ஒரு கேள்வி என்னன்னா, எனக்கு சில ஆசைகள் இருக்கு, அந்த ஆசைகளை நான் சொல்லி அந்த கோவிலில் கேட்கணுமா? இப்போ நான் ஒரு பெரிய ஒரு கோவிலுக்கு போகிறேன், இல்லை ஒரு ஜீவ சமாதிக்கு போகிறேன், எனக்கு அந்த ஆசைகள் இருக்கு, ஸோ அந்த ஆசைகள்லாம் எனக்கு அதை கொடுங்க இது கொடுங்கன்னு சொல்லி நான் மொத்தமாக போய் அங்கே கோரிக்கையை வச்சிடணுமா? இல்லை வந்து நான் ஒரு விஷயமா முடியும் போது, இப்போ வந்து எனக்கு கார் வாங்கணும்னு இருக்கா, கார் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நான் அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறம் எனக்கு வீடு கட்டணும் அப்படின்றத போய் நான் கேட்கணுமா? அப்படி வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி கேட்கணுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எல்லாருக்குள்ளேயுமே வந்து வரும். அப்போ நிறைய பேர் நம்மளை வந்து கிளாஸ்லையும் சரி அண்ட் யூடியூப் சேனல்லையும் சரி நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் கிளாஸ்லையும் சரி எங்கே இந்த கேள்வியை யார் எங்கே கேட்டாலும் இந்த பதில் தான் என்னோட பதிலாக இருக்கும். அதனால் இந்த இடத்துல நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா இது என்னோட லைஃப்பில் பர்சனலாக நான் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களோட தேவைக்கு நீங்கள் எப்படி போய் கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் என்னோட தேவைக்கு நான் போய் கேட்க மாட்டேன். எனக்கு இப்போ ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு இருக்குன்னா, இறைவா எனக்கு இதை கொடு, இறைவா எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடு அப்படின்லாம் நான் போய் நிற்க மாட்டேன். நான் ஒரு விஷயம் தான், அந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன செயல் செய்யணும், அந்த செயலை. ரெண்டாவது, நான் வந்து என்னோட லைஃப்பில் என்னென்னலாம் இது வரைக்கும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றதை உட்காந்து நான் அனலைஸ் பண்ணுவேன். இப்போது காலையில் நீங்கள் எழுந்த உடனே எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி நீங்கள் கேட்குறத தாண்டி இது வரைக்கும் உங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் கிடைச்சிருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். நான் 2 ப்ரேயர்ஸை தான் ரொம்ப சிறந்த ப்ரேயர்ஸாக பார்ப்பேன். ஒன்று, நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறது. இரண்டாவது, நீங்கள் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்குறது. இந்த 2 ப்ரேயர்ஸை நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருதுன்னு பாருங்கள். சத்தியமாக சொல்கிறேன், பெரிய லெவலில் இருக்கும் மாற்றம். ஏன்னா கிடைச்ச அனைத்து விஷயத்தையும் நம்ம மறந்து அடுத்த விஷயம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து இந்த ஒரு சாக்லேட்டு கலந்து அந்த சாக்லேட் வாங்கி கொடுத்தோன்னே அடுத்து இன்னொரு சாக்லேட்டுக்கு கை காட்டும். இல்லை ஏதோ ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த விளையாட்டு பொருளை திரும்ப தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த ஒரு விளையாட்டு பொருளை இமீடியட்டாக கை காட்டும். நம்மளுக்கே எப்படி ஒரு கோபம் வருது, முதல்ல இதை வச்சு விளையாடி முடி, அதுக்கப்புறம் நான் உனக்கு வேணுன்றப்ப வாங்கி தரேன், இதை முதல்ல சாப்பிட்டு முடி, அதுக்கப்புறம் நான் உனக்கு வாங்கி தரேன். ஸோ இந்த மாதிரி தானே நம்மளோட மனநிலையே இருக்கும். அப்போது இப்போ ஒரு ஆசை வந்துட்டு இதில் நான் கேட்டு எனக்கு கிடைச்சோன்னே திரும்ப அடுத்த ஒரு விஷயத்துக்கு நான் போயிட்டு எப்பயுமே ஒரு விஷயத்துக்கு நான் நாடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்றது வந்து சரியானதாக இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ என்னென்ன விஷயம்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையே நம்மளுக்கு உண்டாகலை. அதை நம்ம கொஞ்சம் கூட அதை நினைச்சே பார்க்கல. என்னென்னலாம் இது வரைக்கும் எனக்கு இயற்கை கொடுத்துருக்குன்னு சொல்லி நினைச்சே பார்க்கல. கிடைத்த விஷயத்திற்கு எப்போ நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட லைஃப்ல பெரிய மிராக்கிள்ஸை நீங்க பார்ப்பீங்க, பெரிய மிராக்கிள்ஸை பார்ப்பீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கிடைத்த விஷயத்துக்கு அனைத்துக்கும் நன்றி சொல்றது. இது வரைக்கும் இப்போ நீங்க கார் வாங்கணும்னு நினைச்சீங்களா, கார் வாங்கிட்டீங்களா, நன்றி சொல்லுங்க. அந்த காருக்குள்ள ஏறும்போதெல்லாம் அந்த ஒரு ஃபீல் பண்ணுங்க. டிவி வாங்கணும்னு நினைச்சிங்களா, டிவி கிடைச்சிருச்சா, அந்த டிவியை பார்க்கும்போது சந்தோஷப்படுங்க. ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சிங்க, அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கீங்களா, அந்த வீட்டுக்குள்ளே வாழும்போது அதை நினச்சி அப்படியே சந்தோஷப்படுங்க. இயற்கையிட்ட இதை கேட்டேன், அழகாக எனக்கு கொடுத்துருக்கேன், சுகமாக வாழ்றதுக்கு இந்த இயற்கை எனக்கு இந்த ஒரு வழி செஞ்சு கொடுத்துருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுறீங்களா, ஏதோ அதனால வலி ஏற்படுதா, எனக்கு இதனால பெயினாக இருக்குங்க, இந்த இடத்துல வந்து ஏன் இறைவன் இதை இப்படி தண்டிக்கிறாரே தெரியல, ஏன் இறைவன் என்ன இப்படி பண்ணுறாருனே தெரியலன்னு சொல்லி அந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிளேஸ் வரும்போது அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கணும்னா மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இந்த மன்னிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக இருக்கும்போது அந்த பெயின் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் அதை உணரணுன்றதுக்காக தான் வருது. அப்போ அந்த இடத்துல நான் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்க நடக்குது இல்லையா, அப்போ அந்த தவறுக்கு நான் உணர்றது என்னவா இருக்கணும்னா, ஓகே இதை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் என்னவா இருக்கணும்னா மன்னிப்பு கேட்டு அதை கடங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு பெயின் வருது, அப்போ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குது, அது என்ன தவறு எனக்குள்ள நடந்ததுன்னு தெரியல, நான் தெரியாமல் அவேராக இல்லாமல் பண்ணிட்டேன், இந்த இடத்துல நான் மன்னிச்சிருன்னு சொல்லி இயற்கையில மன்னிப்பு கேளுங்க. இறைவன் நீங்கள் வணங்கக்கூடிய குரு கிட்ட மன்னிப்பு கேளுங்க, இறைவன் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அதை நீங்கள் எப்படி வேணால் கூப்பிட்டுக்குங்க, அதை எப்படி வேணால் பெயர் வச்சுக்கோங்க.
ஆனால் இந்த 2 ப்ரேயர்ஸ் தான், ஒன்று மன்னிப்பு கேட்கிறதும் இன்னொன்று நன்றி சொல்கிறதும் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ரேயர்ஸ். இதை நீங்கள் மட்டும் கடைபிடிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, ஜீவசமாதி போனாலும் இதை பண்ணுங்க. இது வரைக்கும் நான் என்ன தவறுகள் செஞ்சிருந்தாலும், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் இது வரைக்கும் எந்த தவறுகள் நடந்திருந்தாலும் அந்த தவறுகள் எல்லாத்துக்கும் நான் வந்து இந்த இடத்துல நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு ஆத்மார்த்தமாக ஃபீல் பண்ணி கேட்கணும். உண்மையாகவே ஃபீல் பண்ணி கேட்டிங்கன்னா அதெல்லாம் மறைந்துடும். கிடைச்சிருக்கு, இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் வந்து XCV90 வாங்கணும்னு நினச்சேன். இயற்கை எனக்கு அழகாக ஒரு பிளாக் கலர் XCV90 காரை கொடுத்துருக்கு. அப்போ நான் அதுக்கு நான் எவ்வளோ நன்றி சொல்லணும்? எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு நான் நினச்சேன்னா எனக்கு இப்போ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருக்கா, அப்போ நான் எவ்வளோ நன்றி சொல்லணும்? காலையில் எழுந்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தையும் இந்த இயற்கை எனக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் நான் இன்னொருத்தட்ட பகிரணும்னு சொல்லி நினச்சேன் இல்லையா? ஸோ அப்போ பகிரணும்னு நினைக்கும் போது இப்போ கிட்டத்தட்ட காலையில் ஒரு 500 பேர் உள்ளே வந்து உட்காராங்கன்னா அப்போ இயற்கை எனக்கு கொடுத்துருக்கலாம், அப்போ அதுக்கு நான் நன்றி சொல்லணும்ல. அப்போ காலம் முழுவதும் நீங்கள் நன்றி சொல்வதற்கு அவ்வளோ கடமைப்பட்டிருக்கீங்க, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னு மட்டும் சொல்லாதீங்க, நீங்கள் கவனித்து எழுதி பாருங்கள், அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ அந்த 2 ப்ரேயர்ஸும் உங்களோட லைஃப்பில் நீங்கள் கடைப்பிடிங்க. எந்த ப்ரேயர்ஸ் நான் வச்சேன்னா எனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா இந்த 2 ப்ரேயர்ஸ் தான், நன்றி சொல்லுதலும் அதே மாதிரி வந்து மன்னிப்பு கேட்டலும். இந்த 2 விஷயம் நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் பண்ணால் எனக்கு எல்லாம் கிடைக்குன்ற நோக்கத்தில் பண்ணாதீங்க. உண்மையாக இந்த 2 விஷயமும் ஆத்மார்த்தமாக இருக்கும்போது இயற்கை அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து முன்னிறுத்தும். ஏன்னா உங்களோட நிலையே மாறிடும், உங்கள் ஃப்ரீக்வன்சி மாறிடும், உங்களோட எனர்ஜி லெவல் வேறு மாதிரி இருக்கும், உங்களோட வைப்ரேஷன் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு மாதிரி இருக்கும். எப்படி அவனுக்கு மட்டும் எல்லாமே கிடைக்குது, அவன் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கிடைக்குதுன்னா அவனுக்கு கொஞ்சம் சரியாக இயங்கிட்டு இருக்கான், வேறு மாதிரி அவன் செயல்பட்டு இருக்கான். சில இடங்களில் சில விஷயங்கள் கிடைக்கலையா, ஒன்றும் தவறு இல்லை. இயற்கை எனக்கு இப்போ இதை கொடுக்க வேண்டாம்னு நினச்சிருக்குது, அதோட நேரம் வரும், அப்போ அது கொடுக்கும். அந்த மனப்பக்குவத்துக்கு போகணும். ஏன் எனக்கு கொடுக்கல, ஏன் எனக்கு கொடுக்கல, என்ன மட்டும் ஏன் எப்படி வச்சிருக்குன்னு சொல்லி இயற்கையிடம் கேள்வி கேட்காதீங்க. இயற்கை ஒருபொழுதும் தவறு செய்வதில்லை, இயற்கை ஒருபொழுதும் தவறு செய்யாது. எல்லாம் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருளால் தப்பாத அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதான் உன்னோட மனம் சாந்தி அடையும். அப்போ எல்லாமே சரியாக இருக்குன்ற ஒரு ஃபீல் உனக்கு வரணும்னா நீ முதல்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கணுன்றது தான் என்னோட தரப்பாக இருக்கும். அதனால் இன்னையிலேருந்து இந்த 2 ப்ரேயர்ஸை உங்களோட ப்ரையாரிட்டியாக வச்சுக்கோங்க. நீங்கள் போய் கேட்குறீங்க, கேட்கல, அதுக்கப்புறம் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நானாக இருந்தேன்னா மன்னிப்பு கேட்குறதும் நன்றி சொல்கிறதும் தான் என்னோட பெரிய ப்ரேயர்ஸாக இருக்கும். நீங்கள் உங்களோட லைஃப்பில் வேணால் அதை கடைபிடிச்சு பாருங்கள். சில நேரங்களில் நன்றி சொல்லும்போது கண்ணில் தண்ணி வந்துடணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. உண்மையாக நீங்கள் ஆத்மார்த்தமாக அழுதுருவீங்க அவ்வளோ விஷயத்துக்கு. உண்மையாக ஏதோ ஒரு பெயின் இருக்கும்போது அப்பயும் கண்ணீர் விட்டு அழுதுருங்க. அப்பயும் கண்ணீர் விட்டு அழுகுறீங்களா, இமீடியட்டாக நடக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு 2 விஷயம்தான். உண்மையாக செஞ்ச தப்பை உணர்றோம் அப்படின்னும் போது கிடைக்கும், அந்த அழுகைக்கு கிடைக்கும். 2வது, எனக்கு கிடைச்ச அனைத்து விஷயத்தையும் நான் நினச்சி பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் கிரியேட் ஆகுது இல்லை, நான் என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறேன்ல, அந்த ஹாப்பியாக வச்சுக்கிற ஒரு விஷயம் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணும். சோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சோகத்தில் அழுகக்கூடியது கிரியேட் பண்ணாது, ஆனால் உணர்ந்து அழுகும்போது கிரியேட் பண்ணும். மற்றனை ஏளனமாக சிரிக்கும் போது கிரியேட் பண்ணாது, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக உங்களை சிரிச்ச முகத்துடன் மற்றவங்களை அணுகுறீங்க, அந்த தர்மத்தின் படி நடக்குறீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்கும். சிரிக்கிறதுலே டிஃப்ரென்ஸ் இருக்குது, அழுகுறதுலும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த 2 ப்ரேயர்ஸ் இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள், என்ன மாற்றம் வருதுன்றதை அதுக்கப்புறம் வந்து சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்மளோட கிளாஸ் அட்டன் பண்ணி ஏகப்பட்ட பேருக்கு ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. நிறைய அதை வந்து ஃபீட்பேக்காகவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் ரசமணி வாங்கி அணிந்தும் நிறைய பேருக்கு பெரிய மாற்றம் வந்திருக்கு, மூலிகை வாங்கி அணிந்தும் நிறைய பேருக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கு. அப்போ இயற்கை எல்லாமே அவங்களுக்கு கொடுத்துருக்குல்ல. இப்போ இமீடியட்டாக ஒரே நாளில் 2 கோடி ரூபா பணம் வருதுன்னா எப்படி அப்போ இயற்கை கொடுக்காமையா வருது? அப்போ நான் அது பண்ணுறேன்னா நான் பண்ணல, நான் ஒரு கருவியாக இருந்து செயல்படுறேன், அவங்களுக்கு அது நடக்குது. இமீடியட்டாக ஒரே நாளில் 3 லட்ச ரூபா பணம் கொடுத்த பணம் இது வரைக்கும் பல வருஷமாக வராத பணம் வருதுன்னா அப்போ இயற்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இது எப்படி போட்டோன்னு எல்லாமே நடக்குது அப்படின்னா இயற்கை அதை அவங்களுக்கு கொடுக்குது. அப்போ அந்த இயற்கைக்கு எவ்வளோ நம்ம நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. திதி தேவதையை வாங்கி ப்ரே பண்ணுறீங்க, திதி தேவதையை வாங்கி ப்ரே பண்ணும்போது எல்லா விஷயமும் நடக்குதுன்னா அந்த டைமில் இப்போ இயற்கை இதை பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு ஏதோ ஒரு வழியாக காட்டுது, நீங்கள் அதை பண்ணுறீங்க, நடக்குது. அப்போ இயற்கை அனுமதிக்காமல் நீங்கள் பண்ணுறீங்களா? இல்லையே. அப்போ இயற்கை அதுக்கு அனுமதிச்சிருக்குல்ல, அப்போ அதுக்கு நன்றி சொல்லுவோம். சிம்பிள், நன்றி சொல்லுங்க, மன்னிப்பு கேளுங்க, எல்லாமே மாறும். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம். குருவே சரணம் அண்ணா. ஸோ அம்மாக்காக நான் வந்து சந்திரன் மூலிகை வாங்கியிருந்தேன். ஸோ அந்த மூலிகை போட்டதுக்கப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது அந்த மூலிகை. என்னால் விசிபிளாக ரிசல்ட்ஸ் பார்க்க முடியுது. ரொம்ப சூப்பராக இருக்குண்ணா. நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு ரெமிடியுமே இட்ஸ்
200% ஒர்த் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. நம்பிக்கை மட்டும்தான். நீங்கள் கொடுக்குறீங்க, அதை கண்ணை மூடிட்டு நம்பணும், அவ்வளவே தான். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லாரும் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஒரு விஷயம் நடக்கணும்னா என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, எவ்வளவோ லட்சங்கள் செலவு பண்ணுறாங்க. இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் கொடுக்குற ரெமிடி நம்ம இருக்கிற இடத்துல நமக்கு அஃபோர்டபுளாக நம்பிக்கையோடு வாங்கி அதை நம்பி அந்த இறைவன்கிட்ட விட்டுட்டோன்னா அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக அண்ணா, தேங்க்யூ ஸோ மச்.